இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு உவமை, ஞானமுள்ள மற்றும் உண்மையுள்ள ஊழியர்களின் உவமை. இந்த ஒரு கதைய வந்து நம்ம எதுல வாசிக்கலாம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45லிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். இதுல வந்து அ அந்த நம்ம வசனத்திற்குள்ளாக போவதற்கு முன்னாடி, நான் உங்களுக்கு அந்த ஒரு முன்னுரை மாரி அத சொல்லிர்றேன். இந்த ஒரு கதையில வந்து ஒரு எஜமான் இருக்காரு. ஒரு எஜமானுக்கு கீழ ஒரு எஜமானுக்கு கீழ ஒரு அ ஊழியக்காரன் இருக்கான். ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன். அவனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய வேலையாட்கள் இருக்காங்க. நெறைய வொர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ, ஆ இதுதான் வந்து இந்த கதையில இருக்கிற முக்கிய கேரக்டர்ஸ். ஸோ, இந்த ஒரு உவமையில ஒரு எஜமான் இந்த ஊழியக்காரன நியமிக்கிறாரு. இந்த ஊழியக்காரன எதற்கு நியமிக்கிறாருன்னா, அவர் இல்லாத சமயங்கள்ல வேலைக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? வீட்ல வேலை செய்யும் வேலைக்காரர்களுக்கு ஏதாவது அவர்களை விசாரிக்கும்படி, சம்பளம் கொடுக்கும்படி, அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அத விசாரிச்சு ஏற்ற அ ந நல்ல ஒரு சொல்யூஷன் குடுக்கணும்ன்றது தான் இந்த ஒரு ஊழியக்காரனை நியமித்திருக்கிறார். அப்படி அ அவர் ரொம்ப தூரம் ஏதாவது பிரயாணப்பட்டு போகும்பொழுது இந்த எஜமான், இந்த ஊழியக்காரன் இந்த எல்லா வேலையையும் அவர் வந்து பார்க்கணும். அதற்காக தான் இந்த ஒரு ஊழியக்காரனை வந்து எஜமான் நியமிச்சிருக்காரு. அப்படி அவர் பிரயாணப்பட்டு போகும்பொழுது, தன்னுடைய வேலையாட்களை விசாரித்து, அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து, சம்பளம் கொடுக்கிறது, இதெல்லாம் பண்றது. திரும்பி வரும்பொழுது, எஜமான் ஓகே இவன் நல்ல ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுவார். மாறாக இந்த ஊழியக்காரன், ஆ என் எஜமான் தான் இல்லையே! நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியாது. அவரு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால நான் என்னுடைய போக்குக்கு போயிருவேன். நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாட்களை வந்து அவன அடிக்கத் தொடங்கினால், அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது? அ அவனுக்கு என்ன நேரிடுகிறது? அதை பத்தி தான் இந்த ஒரு உவமையில நம்ம வாசிக்கலாம். 45ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த எஜமான். எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? உண்மையும் அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்ன்னா, இந்த ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற குவாலிட்டீஸ் வந்து உண்மையாக இருக்கணும் மற்றும் விவேகமாக இருக்கணும். விவேகமாக அப்படின்னா, ஒரு கஷ்டமோ, இல்ல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே, அத வந்து எப்படி சால்வ் பண்றதுன்ற ஒரு அறிவு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதற்காக தான் வந்து அந்த நேரம் வரும்போது யாரும் தடுமாறிடக்கூடாது. எஜமான் இல்லாத டைம, அதற்காக ஒரு மேற்பார்வையாளர் மாரி, ஒரு மேனேஜர் மாதிரி தான் இந்த ஒரு ஊழியக்காரனை வந்து இந்த எஜமான் நியமிக்கிறார். அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து உண்மையாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும் என்று எஜமான் வந்து எதிர்பார்க்கிறார். 46ஆம் வசனம். எஜமான் வரும்பொழுது, அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அப்படி செய்கிறவனாக காணப்படுகிறவன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப பாக்கியவானாய் இருப்பான். தன் ஆஸ்தியில் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி ஒரு ஊழியக்காரன வந்து எஜமான் பார்த்துட்டாரு அப்படின்னா, உண்மையும், விவேகமும், தான் இல்லாத நேரத்திலே வேலையாட்களை வந்து விசாரித்து, கவனித்து, போஜனம் கொடுத்து கவனிக்கிற ஒரு ஊழியக்காரன், உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன வந்து அந்த எஜமான் பார்த்துட்டாருன்னா, எப்படி அவருக்கு என்ன வேலை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார்ன்னா, தன் ஆத்தியில எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஓனர்ஷிப் லெவல்ல வந்து அவனுக்கு வந்து கொடுக்கப்படும். இதெல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விவேகம் உள்ள, ஒரு நல்ல உண்மையுமுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவன் இருந்திருந்தான் என்றால். அடுத்தது 48ஆம் வசனம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து பொல்லாதவனாய் இருந்து, தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உள்ளத்துல வந்து எப்படி இருக்கான்னா, அவரு எஜமான் இல்ல. அவர் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால நான் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ட்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும், குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும், அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அவனை கடினமாய் தண்டித்து, மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும், பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வசனம் நான் வாசிச்சது பார்த்தீங்கன்னா, உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன். அடுத்தது இருக்கிற இந்த வசனங்கள் யாரை பற்றினதுன்னா, தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறத கூட வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. நம்ம செயல்ல கூட காட்டுறதுக்கு முன்னாடி, உள்ளத்துல என் எஜமான் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுவரைக்கும் நான் எப்படினாலும் இருந்துக்கலாம். அப்படின்னு எஜமான் இல்லாத சமயத்துல தன்னுடைய உள்ளத்தில இப்படி ஒரு அ சரியான வழியிலே போக விரும்பாமல், தான் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் என்று தன்னுடைய சுயமாய்
அவனை சிந்தித்து அவன் வந்து தனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் மாத்திக்கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்களுக்கு விசாரிக்கணும், போஜனம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இதை பற்றியெல்லாம் கவனிக்காமல் உல்லாசமாய் தன்னுடைய வாழ்க்கையை தான் நடத்திக்கலாம். பூசித்து குடித்து உல்லாசமாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையாட்களை அடிக்கவும் தொடங்கி அவர்களை கஷ்டப்படுத்தி, தன்னுடைய எஜமான் தான் வரலையே, நான் என்னனாலும் பண்ணாலும் தனக்கு இஷ்டமாய் செய்கிற அப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நேரிடுகிறதுனா, அதுதான் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவன் நினையாத நாளிலே எஜமான் வருவார். அவன் நினையாத நாளிலே அவன் அவன் நினைச்சிருக்கான் எஜமான் இப்போதைக்கு வரமாட்டார், நான் எப்படி வேணாலும் இருக்கிறான். ஆனால் அவன் நினையாத நாளிலே எஜமான் வருவார். வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சோ இதுதான் இந்த ஒரு உவமையில நம்ம வாசிக்கிறது. நிறைய இடத்துல வந்து இது எந்த அதிகாரத்துலனா நம்ம வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, அப்புறம் அவர் வரதற்கான அடையாளங்களை பற்றி அந்த அதிகாரத்துல வந்து நம்ம வாசிக்க முடியும். நான் வந்து பரலோகத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். மத்த எல்லாமே வந்து வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது கொடிய நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள் உண்டாகும். இது எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் கடையாந்திரம் வரைக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அதோட முடிக்காம ஒரு 10 கணிகைகளையுமே உவமையா சொல்றாரு. எப்படி நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அந்த 10 கணிகைகள்ல 5 பேர் எண்ணெயோடும் அபிஷேகத்தோடும் அவங்க வந்து கையில திரியோடும் நெருப்போடும் அவர்கள் வந்து மணவாளன் வருவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மீதி இருக்கிற 5 பேர் வந்து அசால்ட்டா அவங்க கிட்ட எதுவும் இல்லாமல் இவங்க கிட்ட கடன் வாங்கிக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்துல வருகிறவர்களுக்கு என்ன நேர்கிறது, அவர்களுக்கு எஜமானோட உள்ள போய் பந்தி இருக்க முடியாமல் அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். அந்த ஒரு நிலைமை வந்து அந்த 10 கணிகைகள்ல 5 பேருக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த வசனத்துலதான் இந்த ஒரு கடைசி பாகத்துல இருந்து நம்ம இந்த இதை படிக்க முடியும். நிறைய இடத்துல வந்து எஜமான் வேலைக்காரன், எஜமான் வந்து ஊழியக்காரனை நியமிச்சு அவன் சரியான வழியில நடக்கிறானா இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம நிறைய ஊமைகள் வாயிலாக நம்ம பார்ப்போம். இதன் வழியா என்ன தெரியுதுன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து இதை வந்து நம்ம அப்ளிகேஷனா நம்ம எப்படி ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கையில பிதாவானவர் வந்து இந்த பூமியை உண்டாக்கி விட்டு நம்ம கையில் மனிதர்களாக இருக்கிற நமக்கு வந்து அத்தாரிட்டியை கொடுத்திருக்காரு. அத்தாரிட்டியை கொடுத்து ஒவ்வொருவரையும் நம்ம வந்து வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அத்தாரிட்டியை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஊழியக்காரனுக்கு 2 வழி இருந்துச்சு. ஒரு வழி, தன் எஜமான் வரும் வரைக்கும் அவன் பொறுப்பாக உண்மையும் விவேகமுமாக இருந்து தன்னுடைய வேலையாட்களை பார்க்கிறவனாய் இருக்க வேண்டும். இன்னொரு வழி பாத்தீங்கன்னா, எஜமான் எப்ப வருவாருன்னு எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நான் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பை மறந்து துணிகரமாய் பாவம் செய்கிற அந்த காரனே நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம 2ஆம் வருகை வந்து இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு தெரியாது. அது வரைக்கும் நான் நிம்மதியா நான் என் பாவத்திலேயே இருப்பேன். அவரு வரப்ப நான் வந்து மாறிக்குவேன் நினைச்சீங்க அப்படின்னா, அவர் வருவது திருடனை போல வருவார். அவர் ராத்திரியிலே எப்படி திருடன் வருவது நமக்கு தெரியாதோ அப்படியே வந்து அவருடைய வருகை இருக்கும். ஆகையால் நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம தயாராக எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த நம்ம வந்து ஏசப்பா எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் ஏன் இஷ்டப்படி நான் இருந்துக்கிறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த நேரம் நீங்க அதையெல்லாம் மறந்து நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நாளிகையிலே இந்த ஒரு நேரத்துல வந்து நம்ம உண்மையும் உத்தமமாய் இருக்கணும். நம்ம எதுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3ஆம் வசனத்துல அப்படி வந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரன் உண்மையாக இருக்கான் என்பதை அறிந்து அவனிடத்துல இன்னும் கொடுக்கிறதற்கு, தன் ஆஸ்தியில் எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக விசாரிப்புக்காரனாக வைக்கிறதற்கு அப்படி அவனை வந்து நியமிக்க அவர் எஜமான் ரெடியா இருப்பார். அப்படி பிதாவானவரும் 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவும் நம்மளை வந்து அறிந்து இந்த பூமியிலே நமக்கு நியமித்த அந்த கடமையை நம்ம சரிவர செய்யும் பொழுது, நம்மளுடைய பங்கை நம்ம சரிவர செய்தோம் என்று இயேசு கிறிஸ்து அறிந்தார்னா, நமக்கு என்ன அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கும் பொழுது அவர் நமக்கான ஒரு பரிசை நமக்கு தருவார். பவுல் சொல்லுவாரு, என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் வந்து பெற்றுக்கொள்வேன் என்று. அப்படி ஒருத்தருக்கும் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு கோல் என்ன என்று நமக்கு அறிஞ்சிட்டு நம்ம வந்து அதை நோக்கி நம்ம ஓடி உண்மையும் உத்தமமாக நம்ம ஓடுறவர்களா இருக்கணும். இதுல நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மாயைக்கோ இல்ல வந்து பணத்திற்கோ இல்ல எதற்கும் பின்னாடி நம்ம போய் விடாமல் டைரக்ஷன் மாறிடாமல் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பின்னால் நம்ம ஓடுகிறவர்களா நம்ம இருக்கணும். அவர் விட்டு சென்ற அந்த பணி, அவர் என்ன பணியை விட்டு சென்றாரு? இந்த பூமியிலிருந்து போகும் பொழுது பூமி எங்கும் போய் என் நாமத்தினாலே, பிதா குமாரன் ஆவியின் நாமத்தினாலே
நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து, இப்ப எல்லாருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க என்ற ஒரு பணியை தான் அவர் வந்து விட்டுச் சென்றிருக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகளா இருக்கிற நாம் வந்து அதை தொடர்ந்து இந்த பூமியில நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது, நம்ம கடமையை நம்ம செய்யும் பொழுது, எப்ப வேணாலும் வருகிற அந்த எஜமான் நமக்கென்று நம்ம நல்லது அவருக்கென்று உண்மை உத்தமமாக நம்ம ஓடினோம் என்றால், நம்மளுடைய பங்கை கண்டிப்பாக நமக்கு தருவார். இல்லை என்றால், நமக்கு நேரிடுகிறது அழுகையும், பற்கடிப்பும் உண்டான அந்த இருளான அந்த இடத்திலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம்.